வேர்வை துர்நாற்றத்தால் பலரும் பல வகையான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அதனால் தான் அதனை போக்க உதவும் 5 வழிகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக தேங்காய் எண்ணெய். உடலில் அதிகப்படியான வேர்வை ஏற்பட்டு அதனால் துர்நாற்றம் ஏற்படுகிறது என்றால் உங்களின் உடல் முழுவதும் அல்லது உடலில் வியர்வை அதிக அளவு வெளியேறும் இடங்களில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்ளலாம். இதன் நறுமணத்தால் உங்கள் வேர்வையில் துர்நாற்றம் குறையும். உடலில் அதிகப்படியான வேர்வை ஏற்பட்டு அதனால் துர்நாற்றம் ஏற்படுகிறது என்பவர்கள் இந்த வழிமுறையை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். இரண்டாவதாக எலுமிச்சை சாறு. எலுமிச்சை பழம் இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினியாகும். எனவே இதனில் சாற்றிலையும் உங்கள் உடலில் வேர்வை அதிக அளவு வெளியேறும் இடங்களில் நீங்கள் தடவி வருவதன் மூலம் உங்கள் உடலில் ஏற்படும் வேர்வை துர்நாற்றம் படிப்படியாக குறையும். ஏனென்றால் வேர்வை நாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் வேர்வையில் உள்ள பாக்டீரியாக்களில் தான் எலுமிச்சை பழம் கிருமி நாசினி. இதனை சாற்றிலை தடவுவதால் அந்த பாக்டீரியாக்கள் அழிந்து வேர்வையை நாற்றத்தை குறைக்கும். வெந்தயம். மூன்றாவதாக வெந்தயம் பொதுவாக ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி. இந்த வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிடுவதால் உங்கள் உடலில் இருந்து நச்சுகளை வெளியேற்றும். அதிலும் குறிப்பாக ஊழலில் இருந்து வெளியேறும் நச்சுக்களில் உள்ள பாக்டீரியாக்களை இது அழித்துவிடும். அதனால் தான் உங்கள் வியர்வையில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வேர்வை நாற்றத்தை குறைக்கும். வேப்பிலை. வேப்பிலை இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினியாகும். இதனை பசை போல அரைத்து உங்களின் உடலில் முழுவதும் அல்லது உடலில் வேர்வை அதிக அளவு வெளியேறும் இடங்களில் தடவி 10 முதல் 15 நிமிடங்கள் கழித்து குளித்தால் இந்த உடலில் வேர்வையில் ஏற்படும் துர்நாற்றமும் நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.